தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள். இந்தியாவின் சமூக ஊடக தளம் அரட்டையில் தினமலர் சேனலை பின்தொடருங்கள். வணக்கம். செய்தி சுருக்கம். கரூர் சம்பவம் பற்றி சிபிஐ விசாரிக்க உத்தரவு. கரூரில் கடந்த மாதம் தாவிக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் 41 பேர் பலியாகினர். இதையடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாவேக சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழு அமைத்து அதில் 2 IPS அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் எனவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் அலட்சியத்தால் வினை, அதிகாரிகளின் வீடுகளை வளைத்த இடி. மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் 1 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அடுத்தடுத்து இறந்தன. இதேபோல ராஜஸ்தானிலும் பச்சிளம் குழந்தைகள் இறந்தன. சளி மற்றும் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்ற அந்த குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பால் இறந்தது தெரியவந்தது. சிறுநீரக திசுக்கள் எடுத்து பயாப்சி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. குழந்தைகள் குடித்த கோல்ட் ட்ரிப் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை ஏற்படுத்தும் டை எத்திலின் கிளைகால் என்ற ரசாயனம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் கோல்ட் ட்ரிப் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. அதன் உரிமையாளர் ரங்கநாதன் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீசன் நிறுவனத்தில் முறையற்ற செயல்பாடுகள் நடந்தது அம்பலமானது. தமிழக உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் சரியாக கவனம் செலுத்தாததே இதற்கு காரணம் என உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் இறந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் உள்ள அரசு அதிகாரிகள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கோடம்பாக்கம் நாகார்ஜுனா 2வது தெருவில் உள்ள மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் அபார்ட்மெண்டில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை காஞ்சிபுரத்தில் இவர் தொடர்புடைய இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் முறையாக சோதனை நடத்தாததால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மருந்து ஆய்வாளர் தீபா ஜோசப் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. அண்ணா நகரில் உள்ள உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குநர் கார்த்திகேயன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே 25,000 லஞ்சம் பெற்றதாக கார்த்திகேயன் வீட்டில் கடந்த ஜூலை 22ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியிருந்தது. இதற்கிடையே காஞ்சிபுரம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீசான் மருந்து ஆலையிலும் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர். அங்கே கதவுகள் பூட்டப்பட்டு இருந்ததால் நீண்ட நேரம் காத்திருப்புக்கு பின் சோதனை ஆரம்பமானது. ஆரம்பமே சோகம். ஜிடி நாயுடு பாலம் கீழ் கோர விபத்து. லாரிக்கு அடியில் புகுந்து ஒட்டிய கார். கோவை அவினாசி ரோட்டில் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரை கட்டப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் கடந்த 9ஆம் தேதி திறந்து வைத்தார். பாலம் கட்டப்படுவதற்கு முன் 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பகுதிகளை கடக்க 45 நிமிடங்கள் வரை ஆகும். இப்போது 10 நிமிடங்களில் இந்த சாலையை கடக்க முடிகின்றது. மேம்பாலத்தின் மீது வாகனங்கள் அதிவேகமாக செல்கின்றன என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு ஜிடி நாயுடு பாலத்தில் இருந்து கோல்ட்வின்ஸ் பகுதியில் அதிவேகமாக இறங்கிய கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது மோதியது. மோதிய வேகத்தில் கார் முழுவதும் லாரியின் பின்பக்கம் அடியில் நுழைந்தது. முழு காரும் லாரிக்கு அடியில் சென்றதால் அடையாளமே தெரியாமல் உருக்குலைந்து போனது. இதனால் விபத்தில் சிக்கியவர்களை அங்குள்ள மக்களால் உடனடியாக மீட்க முடியவில்லை. லாரிக்கு அடியில் இருந்து காரை வெளியே எடுப்பதே பெரும் போராட்டமாக இருந்தது. தீயணைப்பு படையினர், போலீசார் நீண்ட நேரம் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 1 மணி நேர முயற்சிக்கு பின் காரின் சிதைந்த பாகங்கள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டது. காருக்குள்ளிருந்து 3 உடல்கள் நசுங்கிய நிலையில் மீட்கப்பட்டது. அதில் ஒருவர் இருகூரைச் சேர்ந்த ஷேக் ஹுசேன் என்பது தெரிய வந்துள்ளது.
அவருடன் பயணித்த இன்னொரு ஆண் பெண் குறித்து விசாரணை நடக்கிறது. விபத்து குறித்து கோவை பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். பாலம் திறக்கப்பட்ட போதே இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 7 மணி வரை பாலத்தில் செல்ல போலீசார் தடை விதித்திருந்தனர். இந்த 2 நாட்களுக்கு முன்னர்தான் இரவிலும் பாலத்தில் பயணிக்கலாம் என கூறிய நிலையில் இப்போது இந்த கோர விபத்து நடந்துள்ளது. பாலத்தில் இருந்து வாகனங்கள் இறங்கும் இடங்களில் வேக கட்டுப்பாடு கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கல் உள்ள பகுதிகளில் மாற்று தீர்வு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கஞ்சா போதையில் வெறியாட்டம் நடத்திய 5 பேர் கைது. மதுரை அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வண்டியூர் சௌராஷிராபுரம் பகுதிகளில் அக்டோபர் 10ஆம் தேதி இரவு ஒரு கும்பல் அட்டகாசம் செய்தது. கஞ்சா போதையில் இருந்த அந்த 10 பேர் கும்பல் கையில் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் அப்பகுதியில் உள்ள கடைகளை அடித்து நொறுக்கியது. சாலையில் சென்றவர்களிடம் ஆயுதங்களை காட்டி மிரட்டி சாலை ஓரம் நின்ற கார், பைக் உள்ளிட்டவற்றையும் சேதப்படுத்தியது. கடைகளை அடைக்க சொல்லி அந்த கும்பல் மிரட்டல் விடுத்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மதுரையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பாக அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். தற்போது அந்த கும்பலைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான அம்சாத் உசைன், மருதுபாண்டி, லட்சுமணன், அருண், சந்தோஷ் ஆகிய 5 பேரிடமும் எதற்காக இப்படி செய்தனர் என விசாரணை நடக்கிறது. பின்னர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 5 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காட்டு யானை தாக்கி பாட்டி, பேத்திக்கு சோகம். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்து வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் உள்ளது. அங்கு அதிகாலை வந்த யானை கூட்டம் தொழிலாளர்கள் வீடு இருக்கும் பகுதிக்குள் நுழைந்தது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 55 வயதான அசாலா என்பவரையும் அவரது பேத்தி ஏமாஸ்ரீயையும் தாக்கியது. இந்த சம்பவத்தில் இருவரும் இறந்தனர். இதுகுறித்து அறிந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சோதனை நடத்தினர். இறந்த பாட்டி மற்றும் பேத்தியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மனித விலங்கு மோதலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். சத்தீஸ்கரில் ஓராண்டில் 1000 நக்சல்கள் சரண். அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சல்கள் இல்லாத பாரதம் என்ற இலக்கை அடைய மத்திய உள்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் சத்தீஸ்கரில் நக்சல்களை ஒடுக்க மத்திய மாநில கூட்டு அதிரடிப்படை களமிறங்கி தீவிர கதியில் பணியாற்றி வருகிறது. நக்சல் கொள்கை, ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோடையில் இணைவோருக்கு பல்வேறு சிறப்பு உதவி திட்டங்களை சத்தீஸ்கர் மாநில அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையில் பலர் நக்சல் இயக்கத்திலிருந்து விலகி புதிய வாழ்வாதாரம் தேடி வந்துள்ளனர். அந்த வகையில் எப்போதும் இல்லாத வகையில் 2025இல் இதுவரை 1040 பேர் நக்சல் இயக்கத்தை கைவிட்டு போலீசில் சரணடைந்துள்ளதாக சத்தீஸ்கர் அரசு அறிவித்துள்ளது. 2020இல் 344 பேர், 2021இல் 544 பேர், 2022இல் 417 பேர், 2023இல் 414 பேர் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைந்தனர். கடந்த ஆண்டு 881 நக்சல்கள் சரணடைந்த நிலையில் இந்த ஆண்டு இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் சரணடைந்துள்ளதாக போலீசார் கூறினர். மத்திய அரசு திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு மார்ச்சுக்குள் நக்சல்வாதம் முற்றிலும் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வெள்ளி விலையும் ஜெட் வேகம், ஒரே நாளில் கிராமுக்கு ரூபாய் 5 உயர்வு. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம் மட்டுமின்றி வெள்ளி விலையும் நாளுக்கு நாள் கிடுகிடுவென உயர்வது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று ஒரு சவரன் தங்கம் விலை 92,000 இருந்தது. இன்று சவரனுக்கு மேலும் 200 ரூபாய் விலை உயர்ந்தது. இதனால் 1 கிராம் தங்கம் 11,525 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்னொரு பக்கம் வெள்ளியும் இன்று தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. 1 கிலோ வெள்ளி விலை மேலும் 5,000 ரூபாய் உயர்ந்து 1,95,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் நேற்று 190 ரூபாயாக இருந்த 1 கிராம் வெள்ளி விலை இப்போது 195 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. தங்கம், வெள்ளி விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது நகை பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.